ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குரூப் 4. அதாவது குரூப் 4ஓட எக்ஸாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ சிவிக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. சிவியில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தாங்க. சிவி பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்குங்க. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவிக்கு முக்கியமாக நீங்கள் வச்சுருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 10th மார்க் லிஸ்ட் ப்ளஸ் 12th மார்க் லிஸ்ட். இதில் ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மாற்றத்துங்களும் இருக்கக்கூடாதுங்க. முக்கியமானது பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது மாறுபாடுகள் இருந்தால் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட நேம்ஸ் ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 சர்டிஃபிகேட்லேயுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெண்டர் கரெக்டாக இருக்கா, பிரிண்ட் அவுட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரியும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஊர் எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்கள் வில்லேஜ் எல்லாமே ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் இருக்கா அப்படின்ட்டு உங்களோட ஆதார் எல்லாமேத்துலேயும் ரெடி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழில் பார்த்திங்கன்னா உங்களோட வகுப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றதும் சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று மிஸ்டேக்காக இருக்கும், ஏதாவது சம்திங். இது ஒரு பெரிய இஷ்யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பட் இது பெரிய இஷ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நீங்கள் அதெல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சிவிக்கு 100% ப்ராப்பராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திரும்ப ஏதாவது எக்ஸாம் இந்த ரிசல்ட்டில் மாற்றங்கள் வருமானு கேட்டிருக்காங்க. பட் கண்டிப்பாக வராதுங்க. நெக்ஸ்ட் சிவி லிஸ்ட் 1:4 விகிதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எழுதாமல் நிறைய பேர் எங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியுங்க. அதாவது இன்னும் ஓரிரு நாட்கள் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. அவ்வளோதான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட அடுத்த நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுதுங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் மறு தேர்வுகள் ரிசல்ட் வருன்றதுக்கான வாய்ப்புகள்லாம் குறைவுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறது தாங்க உங்களோட அடுத்த கட்ட முயற்சியாக இருக்கணும்னு நான் சொல்கிறேங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோதான், சிவி முடிஞ்சிச்சுன்னா அடுத்து போஸ்டிங் போட்டுருவாங்க. போஸ்டிங் போடுறதுக்கு இப்போ சிவி நடைபெற்றிருக்குங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க சிவி 2 நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 1:4 விகிதத்தில் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.